பர்ஸ். அடங்குடா டே. ஐயோ, பர்ஸ் எடுக்காம வந்துட்டோம். டிக்கெட் வேற வாங்கலையே. இவன் இருக்கான்ல. சாரி, எக்ஸ்கியூஸ் மீ, உட்கார மடி கிடைக்குமா? அடி கிடைக்கும். ஹலோ, டிக்கெட் எடுத்தாச்சா? எடுத்தாச்சு. எங்க காமிங்க. ஏன் டிக்கெட்டை பார்த்ததே இல்லையா? மேடம், மேடம் டிக்கெட். லுக் சார் டிக்கெட். ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ சார், அவங்க கொடுத்தாங்களா? அதான் டிக்கெட். அது அவங்க டிக்கெட். உங்க டிக்கெட் எங்க? இல்ல சார், இதான் சார் என் டிக்கெட். பார்த்தா பக்கா டீசனா இருக்கா? வித்தவுட்டா? திறக்கும்போது எல்லாருமே வித்தவுட் தானே. நீ யாரு? உன் டிக்கெட் எங்க? என் டிக்கெட் கடா. அதையும் சேர்த்து கொடுத்து விட்டியா? வித்தவுட்டா? ஆளுக்கு 500 ரூபாய் ஃபைன் கட்டுங்க. பிடி மாஸ்டர், பிடி மாஸ்டர், பிடி மாஸ்டர், பிடி மாஸ்டர், பிடி மாஸ்டர், பிடி மாஸ்டர். அமைதி அமைதி அமைதி. பிசிக்கலி பாடி ஹெல்த்தி பத்தி சொல்லி தரதுக்காக தான் நான் பிடி மாஸ்டரா ஜாயின் பண்ணேன். ஆனா அதுக்குள்ள உங்க இவ்வளவு பேர் இதயத்திலயும் நான் குடியிருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதெல்லாம் விட உங்க இதே பெருசு. அதான் என் மேல இவ்வளவு பேர் அன்பு வச்சிருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. 4 பேர் சந்தோஷமா இருக்கணும்னா என்ன வேணாலும் செய்யலாங்கிறதா என்னோட பாலிசி. இதுக்கு முன்னால 2 ஸ்டேட்ல பலர் மகிழ்ச்சிக்கு காரணமா இருந்திருக்கேன். இப்ப டிரான்ஸ்பர் ஆகி நேர கர்நாடகா தான் போயிட்டு இருக்கேன். அகத்தியர் கமண்டலத்துல இருக்க தண்ணிய காக்கா கவுத்து விட்ட மாதிரி அங்க நான் யாரையாவது கவுத்து எப்படியாவது தமிழ்நாட்டுக்கு தண்ணிய வர வைக்கிறேன். உங்க மூலமா எங்களுக்கு எல்லாம் தண்ணி வருதுன்னா அதை விட சந்தோஷம் வேற எதுவும் இல்ல மேடம். அன்பே, அபிராமி, பாட்டி என்ன பண்ணிது? சினிமா சொல்லி வீட்டுல தூக்கிட்டு வர, ஏதாவது படம் போறியா? அது ஒண்ணும் இல்ல, ஒரு படத்துக்கு பைனான்ஸ் கொடுத்திருந்தேன். வட்டியும் இல்ல முதலும் இல்ல. அதான் யோசிச்சு பார்த்தேன், 2 ரீல உருட்டு வந்தேன். ஐயோ. ஆமா, நீ என்ன பண்ற? கவிதை எழுதிருக்கேன் பாட்டி. கழுத கெட்டா குட்டிச்சவரா. கழுதுக்கு தெரியுமா கற்பூர வாசனை? உங்ககிட்ட போய் சொன்ன பாரு. உன்னை தடவை தடவை நான் அசிங்கமான வருது. அடுத்தவன் கவிதையை சொல்லலாம்னா பிரஸ்டேஜ் ப்ராப்ளமா இருக்கு. வந்துருச்சு. திமுச்சு கேட்ட உனக்கு மெத்தையே தேவையில்லை, அப்படியே உருளலாம். வந்து விட்டாயா? படிப்பது போல் நடிப்பா, அது நடிப்பது போல் படிப்பா. இது சூப்பர் தான். வந்து விட்டாயா? ஆமாடா, வந்துட்டேன். என்னடா இது? லவ் லெட்டர் எழுதுற? இது பாருங்க. லவ் லெட்டர் எழுதுறியா? மெயின்டெய்ன் பண்ணுங்க. என்னடா டிஸ்டன்ஸ் மெயின்டெய்ன் பண்றது? காடா, ரெண்டு ரவுண்ட் எப்ப பார்த்தாலும் ஒரு ஆம்பளை கூட பார்க்காம ரோட்ல சட்டை பிடிச்சு தடிச்சிருக்கே, இது ஒரு நியாயமா? நல்லா இருக்கேன். இது பாரு, விஷயம் தெரியாம பேச. லவ் லெட்டர் எழுதுறா, விடியும் வரை சொல்ற பாட்டி. இவங்க சொல்ற எதையும் நம்பாத. இது பாருங்க, நான் யாருக்கு பாட்டி கிட்ட கேட்டு தெரிஞ்சுங்க. பாட்டி, எத்தனை முறை நான் முதுகு தேய்ச்சு விட்டுருக்கேன். சொல்லலாமடா? இல்ல, இது மான பிரச்சனை. என்ன பத்தி உங்ககிட்ட சொல்லு. அம்மாடி சும்மா இருக்கலவி. எனக்கு 2 ரவுண்ட் பாத்துறேன். உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்குறேன். ஐயோ, என்ன சொன்னா கேட்க மாட்டாங்க. காப்பாத்த யாருமே இல்லையா? நான் இருக்கேன்டா. ஐயா, நீ காப்பாத்தவனையா? காப்பாத்தறன்னு சொல்லி கவுத்து விடுற. அதை விட இதே பெட்ரு. இந்த தடவை அப்படி நடக்காது மாப்ள. ஒரிஜினல் கில்மா பாட்டிய பிடிச்சிருக்கேன். இப்ப பாரு. 2 ரவுண்ட் பாத்துறமா? இது எல்லாத்துக்கும் இந்த பையன் தான் காரணம். ஆமா, இத பாருங்க. அவன் எழுதின லெட்டர், இந்த லெட்டர் எல்லாத்தையும் அவன் தான் எழுதிருக்கான். அன்னைக்கு அந்த சின்ன பிள்ளைகிட்ட லெட்டர் எழுதி கொடுத்தது கூட இந்த பையன் தான். அப்ப நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல விசில் அடிச்சது எல்லாத்தையும் இந்த சொட்டதாங்க பண்ணிருக்கான். ஏண்டா டேய், நீதான் இதெல்லாம் செஞ்சியா? இந்த குரலை வச்சுக்கிட்டு உனக்கு காதலா கேக்குது? அப்ப எஸ்பிபின்னா உனக்கு ஓகேயா? நீ சும்மா இருக்கலவி. ஆமா, ஏன்பா அவரை நான் ரொம்ப அடிச்சுட்டேனப்பா. அவங்கிட்ட சொல்லுங்க. தம்பி. அக்கா. சாரிப்பா. பரவாயில்லக்கா, பரவாயில்ல. என்ன எல்லாரும் வேடிக்கை பாக்குறீங்க? போங்க போங்க போங்க, பார்த்து முடிச்சாச்சுல, போங்க. அக்கா, என்ன கூப்பிடுறான்? நீங்க போங்க போங்க. மாப்ள, ரொம்ப நன்றி மாப்ள. ஹாய் ஹாய். ஏன் இவ்வளவு லேட்? ஒரு பொண்ணை நீ லவ் பண்ணனா அவளை நீ எப்படி வச்சுக்குவேன்? மாசமா வச்சிருப்பேன். சரி, உன் ரேஷ்மாவை நீ எப்படி வச்சிருப்ப? பொண்ணுங்கிறவ ஒரு பூ மாதிரி. என் ரேஷ்மாவை அவ பாத நோக்காம என் உள்ளங்கையில வச்சு சொல்லுவேன்.
வாழ்ற ஒவ்வொரு நிமிஷமும் எதையாவது சாதிக்கணும்னு நினைக்கிறவன் மனுஷன். ஆனா என் ரேஷ்மாவுக்காக வாழ்றதையே நான் சாதனையா நினைக்கிறேன். ஏய் ரேஷ்மா, அவன் உன்னை சின்சியரா லவ் பண்றானா? ஹலோ, டேய் ஓ போன்றா. சரி, அவன் காதுக்கு வாய்க்கு வேலை வந்துருச்சு, வாங்க நம்ம போய் கை வேலையை பார்ப்போம். ஏன் ஷாக் ஆகுற? எழுத்து வேலையை சொன்னேன். எப்ப பாரு முழிக்கிறது. ஹலோ, நான் மும்தாஜ் பேசுறேன். நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. உங்களை நான் சின்சியரா லவ் பண்றேன். கரெக்டா 5 மணிக்கு காந்தி பார்க் வந்துருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. அப்படி வரலன்னா நான் சூசைட் பண்ணிக்குவேன். ஹலோ ஹலோ, நீ வேணா பாரு, அவன் கண்டிப்பா வர மாட்டான். ஏன்னா அவன் உன்னை சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்காண்டி. நீ பரதா ரெண்டுக்கு எடுத்ததெல்லாம் வேஸ்ட். கிளம்புங்க. ஹலோ, ஐ மும்தாஜ். என் காதலை ஏத்துக்கிட்டு நீங்க இங்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் உன்னை லவ் பண்ண வரல. என்னால ஒரு பொண்ணு செத்துறக்கூடாது, அதை தடுக்க தான் வந்தேன். நான் ஏற்கனவே ஒரு பொண்ண உயிருக்கு உயிரா லவ் பண்றேன். என் ரேஷ்மா கொடுத்த இதயத்தை வேற யாருக்கும் தரமாட்டேன். உங்க எண்ணத்தை மாத்திக்கங்க. ஒரு நிமிஷம், என் முகத்தை பாத்தீங்கன்னா உங்க எதையும் என்னை ஏத்துக்கும். நீங்க ஐஸ்வர்யா ராயா இருந்தா கூட நான் உங்க முகத்தை பார்க்க தயாரா இல்லை. குட் பை. ராகுல், வாங்கடா போலாம். சரிடா. I love you. நான் இப்படி சொல்லுவேன்னு நீ எதிர்பார்த்தியா? இந்த ஃபிளாஸ் நம்ம காதல ஆரம்பிக்கிறதுக்காக இல்ல, இனிமே நீ என் பின்னாடி சுத்தக்கூடாதுங்கிறதுக்காக. Be careful. ரேஷ்மா, இந்த லவ் வேர்ல்ட் ஒரு புனிதமான இடம், காதல் கோவில். நிறைய காதலர்களோட எண்ணங்கள் இங்க இருக்கு. இந்த இடத்துல நீ போய் சொல்ல முடியாது. ப்ளீஸ் ரேஷ்மா, எனக்காக ஒரு 5 நிமிஷம் கண்ணு முடிக்க. உன் இதயத்துல எங்கேயாவது ஒரு மூலையில நான் இருக்கிற நானு தேடிப்பாரு. ப்ளீஸ் ரேஷ்மா, ப்ளீஸ். இதயத்துல இல்ல இல்ல, நான் இருக்க மாட்டேன். I'm unlucky. என்னடி காலையில டல்லா இருக்க? ஒண்ணும் இல்லடி. எப்பயுமே சிரிச்சிட்டு இருப்ப, இன்னைக்கு என்னாச்சு? ராகுல், உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். என்ன விஷயம்? வருவீங்க, லவ்வ சொல்லுவீங்க, பூ கொடுப்பீங்க, அப்புறம் இல்லையும்பீங்க. டேய் ராகுல், வா போலாம். ராகுல் ப்ளீஸ். ராகுல், நான் உன்கிட்ட தான் பேசணும், ப்ளீஸ். நீங்க போங்கடா. ரேஷ்மா, நீ என்ன சொல்ல போறன்னு எனக்கு தெரியும். இந்த இதயத்துக்கு எது சொன்னாலும் தாங்கக்கூடிய சக்தி இல்ல. நீ என்ன விரும்பினாலும் சரி, விரும்பலனாலும் சரி, நான்
நான் உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருப்பேன். உன்னோட விளையாட்ட லவ்ல காட்டிடாத. காதலோட வலி என்னன்னு உனக்கு தெரியாது. அந்த லவ் ஃபீலிங் என்னன்னு உன்னால புரிஞ்சுக்கவும் முடியாது. ராகுல், நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. என்கிட்ட அன்பு காட்டி பாசமா யாருமே இருந்ததில்ல. நீ என்கிட்ட அன்பை வெளிப்படுத்தும் போதெல்லாம் நான் என் லவ்வ சொல்ல நினைப்பேன். ஆனா எங்க அம்மாவை நினைச்சு உன் உயிருக்கு ஆபத்து வந்துருமோன்னு பயந்து அதை சொல்லாமலே விட்டுடுவேன். பட் ஸ்டில் ஐ லவ் யூ ராகுல். இதுக்கப்புறமா நீ என் லவ்வ ஒத்துக்கலன்னா இனிமே எப்போ நீ என்ன பார்க்கவே முடியாது. கைய கால எழுந்துடா. ஐயா எழுந்துருன்னு சொல்றேன்ல, எழுந்துரு. என்னடா டிஸ்டர்ப் பண்ற நீ? அன்புவா படத்துல எம்ஜிஆரும் சரோஜா தேவியும் ஹாப்பியா குதிரையில போயிட்டே பாட்டு பாடுவாங்களே, ஆமா அது மாதிரி நானும் மும்தாஜும் குதிரையில போயிட்டே பாட்டு பாடிக்கணும்டா. எடுத்துட்டியாடா? ஏண்டா இந்த சூழ்நிலை எப்படி அவனால பண்ண முடியுது? பியூன் வேலை பார்த்தாலும் ஊருக்குள்ள மேனேஜிங் டைரக்டர் வேலை பாக்குறேன்னு பந்தா பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கும் வச்ச ஒரு ஆப்பு. மேயற மாட்ட நக்கற மாட்ட கேட்ட கதை அவன் கதை. சுமாரா எனக்கு மட்டும் சீரியஸ்னஸ் கிடையாதா? எனக்கு மட்டும் வேலை கிடைச்சதுன்னு வச்சுக்கோ, உனக்கு மொட்டைய போட்டு உன் நாக்குல அளவு குத்துறதா நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். அட பாவி, என் வாயை வச்சுதான் பொழைப்பு நடத்திட்டு இருக்கேன். அதுக்கும் ஆப்பா? டேய் ஒண்ணு மட்டும் எனக்கு தெரிஞ்சு போச்சுடா. என்ன மொட்டை அடிக்கிறதுக்குனே ட்ரங்க் போட்டு தூக்கிட்டு ஊரை விட்டு கிளம்பி வந்திருக்க நீ. கோயில்பட்டி வீரலட்சுமி கூப்பிடுறா. லேட்டா போனா 2 கப்பா சீக்கிரம் வா. ஓடியா போயிடலாம். வந்துட்டேன் பாட்டி. மாப்பிள, நான் கண்ட கனவு பழிச்சிச்சுடா. இங்க பாரு, குதிரை வந்து நிக்குது. அப்ப பக்கத்துல நிக்கிற மும்தாஜா? இதான வேணாங்கிறது. டேய் அவ தோரணைய பாரு, பக்கா பூலாந்தேவி மாதிரி நிக்கிறாடா. பாட்டி வர்றோம். என்ன பாட்டி குதிரையை பிடிச்சு நிக்கிற? ரேஸ் விட போறியா? அது ஒண்ணுதான் குறைச்ச. பீச்ல குதிரை ஓட்டுறவனுக்கு நான் 10,000 வட்டி கொடுத்திருந்தேன். வட்டியும் கொடுக்காம முதல் கொடுக்காம 3 மாசமா டிமிக்கி கொடுத்துருந்தேன். நான் விடுவேனா? அதான் குதிரை பிடிச்சு வந்தேன். பாட்டி இத கட்டி தீரி போட்டா உனக்கு தானே நஷ்டம். நீங்க 2 பேரும் எனக்கு என்ன கவலை? நாங்க 2 பேருமா? என்னடா 2 பேரும் ஒராங்கட்ட மாதிரி முடிக்கிறீங்க? இன்னில இருந்து இந்த குதிரைகளை 2 பேரும் பீச்ல கொண்டு போய் வாடகைக்கு ஓட்டுறீங்க. உங்களுக்கு வேலை கிடைச்ச மாதிரி இருக்கும், எனக்கு வாடகை பணம் கிடைச்ச மாதிரி இருக்கும். உனக்கு வாடகை கிடைக்கும், எங்களுக்கு உதவி கிடைக்குமே. குதிரையை ஓட்டுனா இல்ல வீட்டை காலி பண்ணுங்கடா. எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேண்டுமடா மச்சான். எனக்கு என்ன டேய், எதை பத்தியும் கவலைப்படாம மலைக்கரன் எம்ஜிஆர் மாதிரி பாட்டு பாடிட்டு வரிய. அந்த கிளவி நம்மள பார்த்து நீங்க குதிரை ஓடதான் லாய்க்குன்னு சொல்லி குதிரை நமக்கு ஒப்படைச்சிட்டாலே, அதை பத்தி உனக்கு மான ரோச்சம் சூடு சோழம் எதுவுமே இல்லையா? இல்லவே இல்ல. ஏன்னா நம்மள கழுத வைக்க சொல்லி அனுப்பாம இருக்காளே, அதை நினைச்சு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கிறேன். டேய் புலம்பாம பொழைக்கிற வழியா பாடுறா, குதிரைக்கு கஸ்டமரை புடுறா. அப்படிங்க என்னங்க மேல ஏறீங்களா? இப்ப என்ன கேட்டேன்னு அடிக்கிறீங்க? யார பத்தி என்ன கேள்வி கேக்குற? என்ன கேட்டேன்? ஏறுங்க. ஐம் சாரிங்க. டேய் கஸ்டமர்ட்ட எப்படி பேசணும் ஒரு முறை இருக்குடா. இப்ப பாரு, நீங்க குதிரை ஏறுறீங்களா? ஐயோ எனக்கு பயமா இருக்குங்க. பயப்படாதீங்க, உங்க பின்னால் நான் ஏறேன். கஸ்டமர்கிட்ட பேசுறதுக்கு ஒரு முறை இருக்குடா. அட உடுங்கப்பா, பெருசா பேசிட்டு நடந்தது நடந்து போச்சு. அவங்கதான் ஆசைப்படுறாங்கல்ல, ஒரு ஏறிட்டு வாங்க. ஐயோ ஏண்டி அடிக்கிற? நான் குதிரையில தானே ஏற சொன்னேன். யோ பயமா இருக்குன்னு சொல்றேன்ல. அம்மா நீங்க ஏறணுமா சார்? உங்களுக்கு ஏற தைரியம் இருக்கா? ரெடி சார். மாப்ள குதிரை எடு. ஐயோ நம்ம குதிரை ஜோடியா தரடா போகும். இன்னொரு ஆள் வேண்டி இருக்கேன் எனக்கு. கரெக்ட். என்ன பண்றது? மாட்டிக்கிச்சு. வாங்க வாங்க வாங்க. ஹலோ, நீங்க குதிரை மேல ஏறு. யூ ஹார்ஸ் ஏர். வாங்க ஏறலாம். ஏறதுக்கு எனக்கு பயமா இருக்கு. அப்ப நான் மட்டும் ஏறுறேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க, தேங்க்ஸ். இப்ப எப்படி? எப்படி? எனக்கு ஒரு ஐடியா தோணுது. அங்க பொண்டாட்டிக்கு பயம், இங்க புருஷனுக்கு பயம். நம்ம 2 பேரையும் மாத்தி ஜோடி சேர்த்து அனுப்பிச்சிருவோம். மாப்ள கை கொடு மாப்ள. என்னங்க நீங்க ஆம்பளை குதிரை, ஐயா நீங்க பொம்பளை. காசடுங்க கிளம்பி திட்டு வரலனா. ஓகே புடிங்க. அனுப்பலாமா? பாருங்க மெதுவா போங்க. அடே அடே ஜூட், அடே ஜூலா உடே. சீக்கிரம் போயடா. உண்டியா வருது. என்னடா ஜோடியை கூட்டு போன தூரம் எம்டியா வருது? மாப்ள இப்ப என்ன பண்றது? ஐயோ என் புருஷனை காணோம். ஐயோ என் பொண்டாட்டியை காணோம். போனவனுங்க கடல்ல போனானுங்களோ காட்டேஜ போட்டானுங்களோ ஒண்ணுமே புரியலையே. நீ ஒண்ணும் கவலைப்படாத. அம்மா அந்த கை தூக்கி அவர் மேல போடுங்க. இனிமே அவரு உங்களுக்கு சொந்தம், நீங்க அவரு சொந்தம். போங்க, போயிட்டே இருங்க. போங்க, ஹனிமூன் கொண்டாடுங்க. அவனே எனக்கு 2வது புருஷனா? நீ எத்தனை மாப்ள பாத்தியா மாப்ள? புருஷன் எப்ப போவான்னு காத்துந்த மாதிரியே போறா மாப்ள. காலம் கெட்டு போச்சுடா. ஏய் வாடா குதிரையை பிடிப்போம். மாப்ள ஜோடியை மாத்தி வச்சிருச்சடா. ராசியான குதிரைடா. ஏய் குதிரைக்காரா, குதிரை வருமா? லவர்ஸ்க்குலாம் சவாரி ஃப்ரீ. கம் ஆன்.